ஆஹா, டைம் ஆயிடுச்சு. நான் காலையில சீக்கிரமா வந்து லக்ஷனாவை பிக் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, ஆனா இங்கேயும் இவ்ளோ லேட் பண்ணிட்டேனே. இப்போ நான் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் லக்ஷனாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு திரும்பி நான் அகைன் ஆஃபீஸ்க்கு வேற போகணும். நான் வேற ஒரு நாள் லீவ் எடுத்ததுல எனக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் வேற இருக்கு, அதை வேற நான் முடிக்கணும். டைம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, நான் சீக்கிரமா கிளம்பணும். அசோக், இவ்ளோ காலையில எங்கங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க ஸ்வேதா, ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பிட்டேன். 2 டேஸா லீவ் போட்டதுல நிறைய ஒர்க் இருக்கு, அதனால நான் சீக்கிரமா போய் முடிச்சு கொடுத்துட்டு வரணும்ல. ஓ அப்படியா, ஓகேங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் வரதுக்கு லேட் ஆகும் ஸ்வேதா. எதுக்கு லேட் ஆகும்னு சொல்றீங்க? நீங்க எப்பயுமே 10 o'clock தான் ஆஃபீஸ்க்கு கிளம்புவீங்க, ஆனா இன்னைக்கு 7 o'clock கிளம்பி போறீங்க. அப்புறம் எதுக்கு நைட் லேட்டா வருவேன்னு சொல்றீங்க? ஸ்வேதா, 2 டேஸ் ஒர்க் பெண்டிங் இருக்குமா, நான் இப்போ போய் முடிச்சு வர்றதுக்கு கண்டிப்பா லேட் ஆயிரும். இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங்லாம் வேற இருக்கு, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிரும். புரிஞ்சுக்கோடா, எப்படியும் ஒரு 8 to 9 வர ட்ரை பண்றேன். அட போங்கங்க, 2 டேஸ் நீங்க எங்க கூட எவ்வளோ ஜாலியா இருந்தீங்க. ச்சே, உங்களுக்கு 2 டேஸ் லீவ்ல நான் ரொம்ப ஜாலியா இருந்தேன். இப்போ நான் திரும்பி உங்களை மிஸ் பண்ண போறேன். எதுக்கு தான் உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியலையே. ஆபீஸ் போகலன்னா எப்படி பாப்பாவை பாத்துக்கிறது, பாப்பாவை எப்படி நல்லா வளர்க்கறது, என்ன கேள்வி இது? அதுக்கு இல்லை, அட்லீஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆச்சு பார்க்கலாம்ல. மா, நான் வந்துட்டு என்னோட ஆபீஸ்ல சீனியர் வந்து ஜூனியரை கைட் பண்ண வேணாமா? நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தா அவங்கள எப்படி கைட் பண்ண முடியும்? முடியாதுல, அதனால நான் கண்டிப்பா ஆபீஸ் போய் தான் ஆகணும். சரி ஓகே, இப்போ நீங்க போயிட்டீங்கன்னா திரும்பி எனக்கும் பாப்பாக்கும் போர் அடிக்கும். ஐலாமா, நீயாவது சொல்ல அப்பா கிட்ட. போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? சடக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன், ஓகே? சரி ஓகே, இங்க வாங்கலேன். நேற்று எடுத்த போட்டோஸ்ல எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க. அதுல ஐலா ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கா, வந்து பாருங்களேன். டைம் இல்ல ஸ்வேதா, நீயும் பார்க்காத. நான் ஈவினிங் வந்துடுறேன், முடிஞ்ச அளவுக்கு 8 o'clock வர ட்ரை பண்றேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம டிவில கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியா, சரி ஓகே. ஆஃபீஸ்ல டைம் கிடைக்கும் போது கால் பண்ணுங்க. சரிம்மா. பாய்டா ஐலா குட்டி. பாப்பாக்கு மட்டும் தானா, எனக்கு இல்லையா? பாய்டா ஸ்வேதா குட்டி. போங்க, உங்க பாயை நீங்களே வச்சுக்கோங்க. சரி ஓகேம்மா, நான் வரேன். ஓகேங்க. பா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க. சரி ஓகேம்மா, சாப்பிட்டுட்டு போறேன். ஓகே. அப்பா போயிட்டாடா. வாடா பாப்பா, நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம். அப்பா கூட எல்லாம் போட்டோஸ் பார்க்க முடியாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்பயே போன்ல பார்த்து முடிச்சிடலாம். இங்க பாருங்க பாருங்க பாருங்க, நீங்க கியூட்டா சிரிக்கிறீங்க இந்த போட்டோல. என்ன அழகா சிரிக்கிறீங்க பாருங்களேன், பப்ளு மாதிரி இருக்கீங்க, அவ்வளோ கியூட். என்ன லக்ஷனா, அதிகாலையில எல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? என்னது அதிகாலையா? உனக்கு என்ன 7 மணி அதிகாலையாவா தெரியுது? இப்ப மணி 7 ஆகுது, நீ என்னமோ அதிகாலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அட போங்க லக்ஷனா, 7 மணினா எனக்கு அதிகாலை தான். எனக்கு 9 மணிக்கு காலேஜ், ஆனா நான் 8:30க்கு எந்திரிச்சு தான் குளிச்சுட்டு கிளம்புவேன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க என்னடா நான் 7 மணிக்குள்ள எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ஜாலியா ஃப்ரெஷ்ஷா உட்காந்துட்டு இருக்கீங்க. எப்பயுமே 8:30 மணிக்கு தான் எந்திரிப்பியா? ஆமா, சில டைம் ஆனா அப்படியே தூங்கிடுவேன். 9 மணிக்கு எந்திரிச்சு குளிக்காம கடகடன்னு காலேஜ் கிளம்பி ஓடிடுவேன். அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. ஐயோ, நீ அவ்வளோ நேரம் தூங்குவேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இல்லைன்னா நான் ரொம்ப சவுண்டு போட்டு உன்னை எழுப்பியிருக்க மாட்டேன். அட அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. நானும் கொஞ்சம் அப்பப்ப சீக்கிரமா எந்திரிச்சு இந்த சூரியன் ஒளியெல்லாம் வாங்கினா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நானும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருப்பேன்ல. என்ன பண்றது, எழுப்பி விடுறதுக்கு ஆள் இல்லாம நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, இனிமேட்டு நீங்க என்னை டெய்லிக்கும் எழுப்பி விட்டுருங்க. உன் வயசுல நான் இதை விட ரொம்ப மோசமா இருந்தேன் தெரியுமா? எனக்கும் 9 மணிக்கு தான் காலேஜ், ஆனா 10 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆனா இப்பெல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சிடுறீங்க, என்ன ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்றது, என் மாமியார் கரெக்டா 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கலன்னா என்னைய தோலை உரிச்சு தொங்க விட்டுருவா. அவளுக்காகவே சீக்கிரமா எந்திரிச்சு பழகிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் வந்து செக்கப்க்கு போகணும். என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் என்னைய கொண்டு ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அவன் ஆஃபீஸ் வேற போகணுமா, அதனால நானும் எந்திரிச்சு சீக்கிரமா கிளம்பிட்டேன். மாமியார் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க சொல்லுமா?
அது மாமியாரா இல்ல பேமியாரா? இவ்ளோ சீக்கிரமா யாராவது எந்திரிப்பாங்களா? உங்க மாமியார் சரியான மென்டலா இருக்கும் போலயே. ஆமா ஆமா, அது சரியான மென்டல் தான். ஆனா இப்ப அந்த கொடுமையில இருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். அதனால இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன், ரிலாக்ஸாவும் இருக்கேன். வீட்டோட ஓடி வந்துட்டீங்களா? ஆமா ரீனா. அட பாருடா, அப்ப நேத்து வந்து உங்களை யாரோ டிராப் பண்ணாங்களே ஹாஸ்டல்ல, அது யாரு? அவன் என்னோட கசின் சஞ்சய். அவன் தான் கொண்டு வந்து என்ன இங்க சேர்த்து விட்டுட்டு போனான். ஓ கசினா? ஐயோ, நான் நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தப்பா நினைச்சிட்டேன். உங்க பேர் வேற ரொம்ப கியூட்டா இருந்துச்சா, அதனால நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சிட்டேன். ஐ அம் சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு? இதுல நான் தப்பா நினைச்சுக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் சில சிச்சுவேஷன்ல அது அப்படியே மாறி போயிடுச்சு. ஓ ஓ, அப்படியா? ஓகே ஓகே. பட் why can't you try it now? What? ஆமா, நீங்க உங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு துணை வேணும். பிரெக்னன்ட்டா வேற இருக்கீங்க. பாப்பால யார் பாத்துக்குவா? பேசாம உங்க கசினை ரீமேரேஜ் பண்ணிக்கோங்க. நோ நோ, அதுக்கெல்லாம் இம்பாசிபிள். அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இப்பதான் ஜஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி மேரேஜ் ஆச்சு. 2 months தானே? அவன் 10 years 15 years மேரேஜ் பண்ணவெல்லாம் சைட் சீக் வச்சுக்கிறான். உங்களுக்கு என்ன இப்ப பிரச்சனை? நீங்க பேசாம அவரோட மனசை மாத்தி மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக இல்லனாலும் உங்க வயித்துல வளர குழந்தைக்காக வச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அட, எனக்கு அதுல எல்லாம் ஐடியா இல்ல. நீங்க இந்த உலகத்துல பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பரவாயில்ல ரீனா, நான் இப்படியே இருந்துட்டு போறேன். சரி ஓகே, எனக்கு பசிக்குது, வரியா போய் சாப்பிடலாம் மெஸ்ல. ஐ நோ நீ இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சிருக்க மாட்ட, அதனால இவ்ளோ சீக்கிரமா நீ பிரேக்ஃபாஸ்டும் சாப்பிட மாட்ட. பட் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு தனியா போய் சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ சாப்பிடலனாலும் பரவாயில்ல, என் கூடயாச்சும் வரியா? அட, இதுக்கு எதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். ஓகே. என்ன இந்த சஞ்சய் காணோம்? எந்திரச்ச உடனே போனை பத்தி கேட்கலான்னு பார்த்தா எங்க போனா? அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பி போயிட்டானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எப்பவுமே அவன் என்கிட்ட சொல்லாமல போவே மாட்டான். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆஹா, காலையில 8 மணிக்கெல்லாம் அவளை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, ஆனா மணி இங்கே 7:30 ஆயிடுச்சு. பூமாரி, எனக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. இந்த சாக்ஸ் வேற எங்க போச்சுன்னு தெரியல. இந்த வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. காலையில வேகமா கிளம்ப போதுதான் ஒண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. டென்ஷனா வருது. என்ன பூமாரி உட்காந்துட்டே இருக்க? சாப்பாடு எடுத்து வை. நான் தான் ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன்னு தெரியுதுல்ல. டைம் ஆகுது, சீக்கிரம் எடுத்து வை. என்ன சஞ்சய், எப்பயுமே 10 o'clock மேலதான் ஆபீஸ்க்கு போவேன். இன்னைக்கு என்ன மணி 7:30 ஆகுது, அதுக்குள்ள கிளம்பிக்கிட்டு இருக்க? ஆமா, நேத்து ஆஃப் டேலே வந்துட்டல, அதான் பெண்டிங் ஒர்க் நிறைய இருக்கு. வெயிட், ஆஃப் டேல நேத்து வந்தியா? நீ எங்க நேத்து ஆஃப் டேல வந்த? நேத்து நீ எப்பயுமே ரெகுலரா வர டைமோட லேட்டா தானே வந்த. கேட்டதுக்கு ஆபீஸ்ல வர்க் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நேத்து நான் சீக்கிரமா வந்துட்டேன், அதனால நிறைய பெண்டிங் வர்க் இருக்கு. நான் இன்னைக்கு சீக்கிரமா போறேன்னு சொல்றேன். பூமாரி, ஏற்கனவே எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. தேவையில்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. அதை போய் எனக்கு சாப்பாடு எடுத்து வை. உன்னால எடுத்து வைக்க முடியலன்னா சரி பரவாயில்ல, நான் சாப்பிடாம ஆபீஸ் போறேன். நோ இஷ்யூஸ். சஞ்சய், நீ நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப எனக்கு பேசுறதுக்குலாம் டைம் இல்ல பூமாரி. ஏற்கனவே எனக்கு டைம் ஆகுதுன்னு இப்பதான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா எனக்கு உன்கிட்ட பேசிதான் ஆகணும் சஞ்சய். இவ வேற நேரங்கிட்ட புரியாம. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நேத்துல இருந்து எதுக்கு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்னதான் தெரியணும்? எப்பவுமே நைட் லேட்டா தானே தூங்குவேன். நேத்து எதுக்கு சீக்கிரமா தூங்குனேன்? ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சீக்கிரமா தூங்குறது கூட குறையா தெரியுதா பூமாரி உனக்கு? ஏன் சீக்கிரமா தூங்குறது என்ன குற்றமா? நான் அதுக்கு சொல்ல வரல சஞ்சய். எப்பயுமே லேட்டா தானே தூங்குவேன். நேத்து மட்டும் சீக்கிரமா தூங்கிட்டியே, அதனாலதான் கேட்டேன். இப்ப நான் தூங்குனனால என்னாச்சு உனக்கு? ஏன் பூமாரி நேரங்காலம் புரியாம தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நான் தான் எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்க, டைம் ஆகுதுன்னு சொல்றேன்ல. சரி, அதை விட உன் போனை பத்தி நான் உன்கிட்ட கொஞ்சம் விஷயம் கேட்கணும். என்ன கேட்க போற? அதான் நான் நேத்தே சொன்னேன்ல, போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, கடையில கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அப்ப இந்த போன் யாருது? இது என் போன். என் போன் எப்படி உன்கிட்ட வந்தது? பறந்து வந்துச்சு. இனி எவ்வளவுதான் சஞ்சய் போய் சொல்லிட்டே இருப்ப? என்ன நீ என்கிட்ட மறைக்கிற? நேத்து நீ ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தேன்னு போய் சொன்னேன். ஆனா நீ நேத்து ஆபீஸ்ல 10 மணிக்கெல்லாம் கிளம்பிட்ட. போனை கீழே போட்டு உடைச்சிட்டு கடையில கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா போனை நீ ஆபீஸ்லயே விட்டுட்டு போயிருக்க. அவ்வளவு சீக்கிரமா போயிட்டு நீ வீட்டுக்கு கூட வரல. என்ன
தேவையில்லாம பேசிட்டு இருக்காத பூமாரி. எனக்கு ஏற்கனவே ஆபீஸ்க்கு ரொம்ப டைம் ஆகுது. நீ கேக்குற எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் இல்ல, சரியா? உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டணும். நீ கேக்குற எல்லாத்துக்கும் ஆமா சொல்லணுமா? நீ என் ஒய்ஃப்னா என்ன வேணா கேப்பியா? எல்லாத்துக்கும் என்னால ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சரி அதெல்லாம் விடு. என் போன் எப்படி உன்கிட்ட வந்தது? நேத்து நீ காலையிலேயே நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். உன் ஆளை காணோம். உன் போன் அடிச்சாலும் போன் அட்டென்ட் பண்ணல. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஸ்ட்ரைட்டா உன் ஆபீஸ்க்கே போய் நீ எங்கன்னு பார்க்க போனேன். என்னது? நான் எங்க இருக்கேன்னு ஆபீஸ்க்கு பார்க்க போனியா? உனக்கு அறிவுலாம் இருக்கா இல்லையா பூமாரி? நான் என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா காணா போனா ஸ்கூல்ல போய் தேடுறதுக்கு? என்னைய ஒர்க் பிளேஸ்ல நேத்து போய் கேவலப்படுத்திட்டு வந்திருக்க, அப்படிதானே? சஞ்சய், தேவையில்லாம கோவப்படாத. இங்க நான் எந்த தப்புமே பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் நீ. உன் தப்ப மறைக்கணும்ன்றதுக்காக என்கிட்ட குரல ஒசுத்தி பேசாத. நேத்து ஒழுங்கு மரியாதை எங்க இருந்தா அதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் பண்ணு. நான் எங்க வேணா போவேன், எவ கூட வேணாலும் போய் ஊர் சுத்துவேன். அது கேக்குறதுக்கு நீ யாரு? சஞ்சய், ஓவரா வார்த்தையை விடாத. அப்படிதான் விடுவேன். என்ன நீ உளவு பாக்குறியா என்ன? எவ்வளவு தைரியம் தான் நேத்து நீ என் ஆபீஸ்க்கு போயிருப்ப. அங்க போய் எல்லார்கிட்டயும் என் மானத்தை வாங்கிட்டு வந்திருக்க. இப்ப நான் போய் எல்லாரும் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? அங்க இருக்கவங்க எல்லாம் என்ன அசிங்கமா கேவலமா பேசுவாங்க. உன்னை காண நேத்து உன்னை தேடிட்டு பொண்டாட்டி ஆபீஸ்க்கே வந்துட்டேன்னு என்ன அசிங்கப்படுத்துவாங்க. யார கேட்டு நீ நேத்து என் ஆபீஸ்க்கு போன? நான் யாரை கேட்கணும்னு ஒன்னும் அவசியமே கிடையாது சஞ்சய். ஏன்னா நீ என்னோட புருஷன். நீ எங்க போற, எவ கூட போறன்னு தெரிஞ்சிருக்க எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஓவரா பேசுற பூமாரி. எனக்கு டென்ஷன் ஏறுது. எனக்கு டைம் வேற ஆகுது. ஒழுங்கு மரியாதை என் போனை கூட நான் எங்க இருந்து கிளம்பணும். ஏதோ தப்பு பண்ற, அதான கோவப்படுற. அப்படி என்ன தப்பு பண்ண? நேத்து எவ கூட போய் சுத்திட்டு வந்த? எங்க சுத்திட்டு வந்த? பூமாரி எனக்கு டென்ஷன் ஆகுது பூமாரி. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ரொம்ப பேசின அப்படின்னு வாயிலே நாலு வைப்பேன். ஓ, அடிக்கலாம் துணிச்சிட்டியோ? எங்க அடியா பாக்கலாம், அடியா பாக்கலாம். என்னைய அடிச்சிட்டல, என்னைய அடிச்சிட்டல. போனை குறிய முதல்ல. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின உண்டு இல்லன்னு பண்ணிருவேன் உன்னை. ஓவரா வாய் இருக்குன்னு வாய் பேசிக்கிட்டு இருக்க.